அடுத்தது ஆறாவது கேள்வி. டேய், இதெல்லாம் நீங்க முதலா செய்யும் போது நான் என்னது படிப்பிச்ச அப்படி படிப்பிக்கணும் அப்படிதான் சொல்றேன். இது வரைக்கும் வரைவு கேள்வி பாசிபிள் வரையில இப்ப 2015 பிறகு. ஆனா கேட்க கூடாதுண்டி இல்ல. கேட்டா என்ன செய்வீங்க? ஈஸி என்னது அவன் படிப்பிக்கல எங்களுக்கு. சோ அதெல்லாம் நாங்க செய்யல. அப்ப படிப்பிச்சே செஞ்சியா இல்ல. ஏன் அது நான் படிக்கல செய்யல. சோ நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்றீங்க ஒழிய என்ன செய்யறீங்க அதுக்கான மினக்கடலை பண்றீங்க. ம் எனக்கு என்ன வந்துச்சு? இல்ல வேண்டாம், வீட்டுக்கார பாக்கணும் வேண்டாம். இல்ல வேண்டாம். இல்ல ஒரு விஷயம் உண்டு என்னன்னு சொன்னா, இப்ப வீட்டுக்காரன் கேட்கணும் சரியா. இப்ப ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க உப்பிடிக்குன்றது என்னது, ஒரு வேளை கொண்ட பிள்ளை படிச்சு இல்லாட்டி நீங்க அம்மா கைக்குமே கதைக்கிறனே சரியா. இப்ப அவங்க என்னது பிள்ளைகளை படிச்சு நல்லது செஞ்சதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா, எந்த பிள்ளை கட்டிக்கார தெரியுமா, எந்த பிள்ளை படிச்சாலும் எடுத்துட்டாள், அங்க சேர்த்த பேரே வராது சரியா. எது எந்த பிள்ளை கட்டிக்காரி அவள் படிச்சாலும் எடுத்துட்டாள் என்று அப்படித்தான் கதை வரும் ஒழிய, ஒரு வேளை உங்களோட பிள்ளை குறைஞ்சிட்டான்னு சொன்னா என்ன கதை வரும்னு சொன்னா, அந்த சைட்ட போய் இந்த பிள்ளை போய் பண்ண சரியா. அப்ப கூட என்னது பிள்ளைய விட்டு கொடுக்க இல்லை. அது நான் சொல்ற விஷயம் இது நல்லா எடுத்தா பிள்ளையத்தை வாராட்டுறது, குறை எடுத்தா பிள்ளையே இல்லை. அந்த நான் சொல்றது மெட்ராக்கட்டை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றது, அந்த சைட்ட போய் குறை தான் எடுத்தது. இப்ப இந்த எண்ணில் கோபப்படுற இல்லை சரியா. இப்ப ரியாலிட்டி சொன்னா சரி. கேள்விக்குள்ள வேறு y சமன் sin x இது இந்த வரைவு, y சமன் cos x இது இந்த வரைவு பார்க்க போறோம் சரிதானே. அம்மா அப்பா இல்ல பகை வளர்க்குறீல சரியா. நான் இப்ப சின்ன படியா சரி. நீங்க கேள்விக்குள்ள வருது. இப்ப உங்களுக்கு சைன் கொஸ்டின் வரைவுகளை பொறுமை பாருங்க, என்ன வரைவு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு சொன்னா, சரியா நீங்க சைன் வரைவையும் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரும்னு சொன்னா, நீங்க யோசிங்க வரணும். சைன் 0 எவ்வளவு? 0. சைன் 90 எவ்வளவு? 1. சைன் பை எவ்வளவு? 0. சைன் 3π/2 எவ்வளவு? -1. திருப்பி சைன் -π/2 எவ்வளவு? -1. இது எவ்வளவு? சைன் -π எவ்வளவு? 0. சைன் 3π/2 எவ்வளவு? 1. வடிவா விரைவை கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரும். என்னன்னு சொன்னா ஒரு நிமிஷம் போடணும். இப்படி வரும் விரைவு சரிதானே. சரி அடுத்தது கொசுக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம். கொசுக்கு எப்படி வரும்னு சொன்னா, 0க்கு 1, π/2க்கு 0, பைக்கு -1, இதுக்கு 3π/2க்கு திருப்பியும் 0. அடுத்தது என்னது? -π/2க்கு திருப்பி 0, -πக்கு கீழே 3π/2க்கு இது. அப்ப இந்த வரைவு எப்படி வரும்னு சொன்னா, இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரும் தானே. அங்கேயும் வடிவா கவனித்தீங்கன்னு சொன்னா இப்படி வரப்போகுது. கொஞ்சம் ஆங்கிள் தான் கிடைக்கும் அது. இதுல இருந்து ஒரு நிமிஷம், இது 1 இருக்குமாடா, இது -1 இருக்கும், இது -1 இருக்கும், இது 1 இருக்கு சரிதானே. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றீங்கன்னு சொன்னா, சைன் கொஸ்டின் வரைவு ஒரு அலை வடிவில வரும் தானே. அது விளங்கிக்கோங்க. அதுவும் ஒரு உயர்வு பெருமானத்திற்கும் ஒரு இழிவு பெருமானத்துக்கும் இடையில தான் வரும். வடிவ கவனி, இப்படி வந்தா உயர்வு தானே, இப்படி வந்தா இழிவு தானே. அப்போ ஒரு உயர்வு பெருமானத்துக்கும் ஒரு இழிவு பெருமானத்துக்கும் இடையில தான் வரும். திருப்பி சொல்லு. சைன் கொசுக்கு விரைவு அலை வடிவில வரும் ஒரு விஷயம், ஒரு உயர்வு பெருமானத்துக்கும் ஒரு இழிவு பெருமானத்துக்கும். உயர்வு பெருமானத்துக்குமா நான் இப்ப இப்ப இந்த கேள்வி எடுப்போமே, இந்த கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கேள்விக்கு நான் உயர்வு பெருமானமும் இழிவு பெருமானமும் காணப்படும் சரியா. அப்ப இப்ப சொல்லுங்க, இங்க y என்றது sin x மாற மாறத்தான் மாறும். sin உயர்வு பெறுமதி எவ்வளவு? 1. அப்ப இதுல கொண்டே 1 போட்டீங்கன்னு சொன்னா 5 1 எவ்வளவு? 6. அப்ப வரைகின்ற உயர்வு பெறுமதி மட்டம் இருக்குல்ல, உயர்வு பெறுமதி எவ்வளவு? 6. இதுகின்ற இழிவு பெறுமதி என்று சொன்னா சைனுக்கு இழிவு பெறணும். சைன் இழிவு பெறுமதி எவ்வளவு? -1 சரிதானே. இதுல -1 போட்டீங்கன்னு சொன்னா 5ல இருந்து 1 போனா 4. அப்ப இது நல்லா இருக்கு. நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க.
ஆளினால் அழகராஜான்ற ஒரு படத்துலயேடா யாருன்னு சொன்னா சந்தானம் கேர்ள் கிட்ட போட்டு ஒரு அட்ல நடிக்கும். சொக்க தங்கன் சொல்லி அதான் அப்படிதான் கிடக்கு. சரி, அப்படி காட்டாயிரது அப்படிதான் கிடந்துச்சு. சரி, அப்ப நான் காட்ட வந்து என்னன்னு சொன்னா ஒரு உயர்வு பெருமானத்துக்கும் ஒரு இழிவு பெருமானத்துக்கும் இடையில அந்த அலை வடிவம் வரும். அலை வடிவம் வரும். அப்ப இப்ப என்ன வேணும்னு சொன்னா எந்த கோணத்துக்கு உயர்வு, எந்த கோணத்துக்கு உயர்வு, எந்த கோணத்துக்கு இழிவு அதன்றது தேவை தானே. அப்ப அதையும் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இருக்க அதை நோட் பண்ணி விடுங்க. அடுத்த கேள்வி விளங்கப்படுத்துறேன். அடுத்த விஷயம் விளங்கப்படுத்துறேன், நோட் பண்ணுங்க. சரியா? ஓகே, அழிக்கிறேன். ஸ்டாண்ட் வரைக்கும் தேவையில்லை. சரியா? அதுக்கான இல்லையோட கூட இருக்கு. ஆனா நீங்க ஸ்டாண்ட் வரைக்கும் கீற வேண்டிய அவசியம் வராது. சோதாது. சரியா? கவனிங்க. இப்ப நான் ரெண்டாவது கேள்வியா செய்ய போறேன். சரியா? ஏன்னு சொன்னா எனக்கு முதலாவது கேள்வி டக்குன்னு விட வருது. சோ ரெண்டாவது கேள்வி எடுத்தேன்னு சொன்னா நான் கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லலாம் அதுக்குள்ள. திருப்பியும் சொல்றேன், என்னால அவ்வளா கேள்வியும் செய்யலாது. இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் செஞ்சு காட்ட போறேன். சரிதானே? சரி, நீங்க மெனக்கிட வேண்டியது நீங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது ரெண்டாவது வரைவா யார் y சமன் 5 சக sin 4x. சரிதானே? சரி, இப்ப சொல்லுங்க என்ன காணணும்னு சொன்னான்? y ன்ற மேக்ஸ் காணணும். அடுத்தது என்னது? y ன்ற மினி காணணும். ஆம், ஆம். அப்ப சொல்லுங்க மேக்சிமம் அப்ப வரும் அது ஒன்று வரைக்கும் 5 சக 1 6. மினிமம் அப்ப வரும் அது மினிமம் வரைக்கும் சோ 5 மைனஸ் 1 4. ஆம். இப்ப சொல்லுங்க அது என்ன கோணத்துக்கு வரும் பார்க்க போறோம். அதாவது sin 4x நீ ஒன்று போட்டு தான் பிடி எடுத்த. நீ இங்க sin 4x மைனஸ் 1 போட்டு தான் பிடி எடுத்து. அப்ப இங்க பாருங்க இது எவ்வளவு? இது sin pi by 2 வரப்போகுது. அப்ப 4x சமன் எவ்வளவு? n pi, ஐயோ, பிளஸ் மைனஸ் 1 இன்டு n அடுக்கு alpha pi by 2. பிரிச்சு விட்டோம்னு சொன்னா x சமன் n pi by 4 பிளஸ் மைனஸ் 1 இன்டு n அடுக்கு pi by 8. ஆம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா x சமன் இந்த உயர்வு பெருமானத்துக்கான கோணம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா எண்ணுக்கு பதிலா 0 1 மைனஸ் 1 எல்லாம் போட்டு போட்டு பார்க்க போறோம். சரி, அப்ப இதுல எக்ஸுக்கு பதிலா சாரி எண்ணுக்கு பதிலா 0 போட்டீங்கன்னு சொன்னா இங்க 0 ஆகவே 5/8 வரும். அதே போல அதே போல 2 போட்டோம்னு சொன்னா 5/2, இது 1 போட்டோம்னு சொன்னா -1. இப்ப -1 போட்டீங்கன்னு சொன்னா -3π/8 வரும். டேய், இது 8 சொன்னாடா மேல 4 வந்தா தானே 90. இங்க இது 90 தான் இடைவெளி. இதுக்குள்ள வரைஞ்சிடட்டா. சரிதானே? சரி, அப்ப என்னது? இங்க இது 4 விட குறைவு ஆகவே 90க்கு உள்ள -90க்கு உள்ளதான் வருது. சரிதானே? அந்த ரெண்டு கோணம் தான் அதுக்கு வருது. சரி, இதுக்கு சொல்லுங்க இது எவ்வளவு? sin -π/2. அப்ப என்ன வரப்போகுது? 4x சமன் n pi பிளஸ் -1 இன்டு n அடுக்கு -π/2 வருது. இப்ப 4x சமன் எவ்வளவு? சாரி, x சமன் எவ்வளவு? n pi by 4 பிளஸ் -1 இன்டு n அடுக்கு இங்க -π/8 வரும். நீங்க வேணும்னா சுருக்கி பாருங்க, நான் பிடி எழுதுறேன் டக்கண்டு. இதுக்கு விட -π/8 3π/8 வரும். அவ்வளவுதான் இதுக்கு வரப்போகுது. சரிதானே? சரி, அழிக்கிறேன்டா. எது
இந்த கேள்வி எழுதிட்டீங்களானே ஒருக்கா எழுதாத கடவுள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க கேள்வி எழுதுங்க கேள்வி எழுதி இருக்கா சரியா சரி ஒரு நிமிஷம் போறோங்க இங்க நான் ஒரு விஷயத்த கீழ் எழுத போறேன் சரியா இதுலயும் ஒரு விஷயம் எழுத போறேன் இந்த கேள்விக்கு தேவையான விஷயம் எழுத போறேன் மேல வரைவுக்கு அது எழுதி இதுவும் எழுதி போட்டு தானே என்ன செய்யணும்னு சொன்னா வரைவுக்கு வரணும் சரியா சரி இப்ப நாம் வரைவு கீறி கீறி யோசிப்போம் சொல்லுங்க எங்க உயர் பெறுமதி ஆகவே நான் எக்ஸ் அச்ச கீழே கீறுறேன் ஓம் இப்ப சொல்லு 4க்கும் எதுக்கும் 6க்கும் இடையில தான் இந்த வரை வரப்போகுது அலைவடிவம் வரப்போகுது 6க்கும் 4க்கும் இடையில சரிதானே சரி இப்ப சொல்லுங்க உயர்வு பெறுமதிக்கு வந்த கோணம் எவ்வளவு π/8 அப்ப π/8க்கு என்னது உயர்வு அடுத்தது 3π/8 அப்ப கொஞ்சம் 3 மடங்கு சரியா அதாவது 3 மடங்கு 3π/8க்கு திருப்பி என்ன வந்துச்சு 3π/8க்கு இங்க கிடக்குடா அது இழிவு அடுத்தது என்னது அடுத்தது என்னன்னு சொன்னா இஞ்சால உயர்வுக்கு -3π/8 கிடக்கு அப்ப இதே போல நோட் பண்ணுவோம் -π/8 இங்க -3π/8 அதுக்கும் என்ன வந்துச்சு அதுக்கும் உயர்வு வந்துச்சு -π/8க்கு இழிவு இதுக்கு இழிவு வந்துச்சு ஆனா உன்ன வரைவு என்ன கேட்டவன் வரைவு +45க்கும் -45க்கும் இடையில வரைவு கேட்டவன் சரியா திருப்பி சொல்றேன் +45க்கும் -45க்கும் இடையில தான் வரைவு கேட்டவன் நாங்கள் உயர்வு கண்டுட்டோம் ஆனா அந்த +45 -45 நான் வரையலையே சோ அதால என்ன செய்ய போறோம்னு சொன்னா தீட்டா சமன் தீட்டா வாங்க எக்ஸ் எக்ஸ் சமன் π/2க்கு y எவ்வளவு எக்ஸ் சமன் -π/2க்கு y எவ்வளவு அடுத்தது எக்ஸ் சமன் 0க்கும் y எவ்வளவுன்னு காணப்படும் ஏன் 0 இந்த அச்ச எங்க வெட்டு மட்டும் பார்க்க சரிதானே சரி அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா π/2 கேள்வி எங்கடக்கு இங்க அடக்கு கேள்வியில கொண்டே எக்ஸுக்கு பதிலா π/2 போட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது சைனுக்குள்ள 2π இருக்கும் 4π இருக்கு 4x இல்ல பைக்கு பதிலா π/2 போட்டா 2π sin 2π எவ்வளவு உங்களோட மார்க்ஸ் சரிதானே அப்ப 0த்தையும் 5ஐயும் கூட்டினா 5 -π/2 போட்டாலும் அதே தான் வரும் 5 0த்தை கொண்டே போட்டாலும் அதே தான் வரும் 5 சரிதானே சரி அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது இதுல மற்றது வரப்போகுது இது π/2 வரப்போகுது இங்கால -π/2 வரப்போகுது அதுக்கு என்னது அதுக்கு 5 இங்க நடுவுல 5 சரியா அப்ப இதுக்கு நேர இங்க வந்து முடிய போகுது இதுக்கு நேர என்னது இதுக்கு நேர இங்க வந்து முடிய போகுது அப்ப இப்ப சொல்லுங்க வரைவு எப்படி வரப்போகுது வரைவு இங்க இருந்து இங்க போய் இங்க வந்து திருப்பி போய் திருப்பி இங்க இங்க வந்து திருப்பி இங்க போய் முடியும் இதுதான் இந்த கேள்விக்கான வரைவு சரிதானே சோ எடுத்துக்கொள்ளுங்க சரிதானே சரி டேய் என்னோட திருப்பியும் இதே மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு விடுங்க கேட்காதுங்க நான் ஏன்னு சொன்னா இப்ப இந்த கடைசி கேள்வி செய்ய போறேன் இதுல சொன்னா அதே விஷயம் தான் செய்ய போறேன் ஆனா ஒரு சின்ன விஷயம் செஞ்சு போட்டு செய்ய போறேன் சரிதானே இது அழித்து போட்டு வாரேன் திருப்பியும் சொல்றேன் 2015க்கு முதல் பாஸ் பேப்பர் பாப்பீங்களா இருந்தா அந்த இப்ப நான் சொல்றது கட்டாயம் இல்லையாடா நான் பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல கேள்வி வருது சரிதானே ஒரு 2015ல இருந்து முன்னுக்கு பாப்பீங்களா இருந்தா ஒரு 5 வருஷம் இந்த வரைவு கேள்வி வந்துச்சு அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் பார்த்து பாப்பீங்களான்னு சொன்னா அதுல வேற ஒரு விதமான முக்கோணி குறி போட்டு அதுக்கு சைன் விதி கேள்வி வந்துச்சு
அதுக்கு பிறகு 2016 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அப்படி காட்டினா தானே ஒரே மாதிரி சைன் விதி அப்படி வந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 2 வருஷம் தொடர்ந்து சைன் விதியும் கொஸ் விதியும் கலந்து போட்டிருந்தவன். கடைசி வருஷம் என்ன போட்டிருந்தவன், கடைசி விஷயம் சைன் விதி மட்டும் தான் போட்டிருந்தவன். அப்ப இப்போ ஒரு 5 வருஷம் தான் கொஞ்சம் ஒரே மாதிரி போட இல்லை, மற்றபடி முன்னுக்கெல்லாம் ஒரே பட்டன் தான் போட்டிருக்கோம். அச்சோ, ஏண்டா கேள்வி அடிக்க விட்டு நீங்க. சரி, திருப்பி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களை வச்சு இல்ல என்னதான் பிள்ளை, ஆனா இருந்தாலும் உன்னதான் பேசுவேன். அந்த வீட்டுல இருந்து அப்படித்தானே வீட்டுல, சரியா? இந்த கூட அம்மா அப்பா ஒரு தலைவரும் கூட சரியா? வீட்லயே அப்படித்தானே. என்னது தங்களுக்கு எது என்னது பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைன்னு சொன்னா என்னது உங்க பிள்ளைய தான் பேசுறது, சரியா? உங்களை தான் பேசுறது. என்னது நீ சரியா படிக்கிறான் இல்ல, சில வகையில தலை இப்ப என்ன சொல்றது, இந்த எல்லாத்துக்கும் போன வச்சு தானே பேசிக்கணும், சரியா? என்னது சாப்பிடாடி எந்த நேரம் போன இருந்தா பசிக்கும். என்ன அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் குறைவா, நீ போன இருந்தா நம்ம அந்த பிள்ளை படிக்கும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சரிதானே? சரி, ஏதோ பைசாமன் எக்ஸ். டேய் நீங்க தானே அம்மா போட சொல்லி கொஞ்சம் காப்பாற்றி போகணும் என்ன. நான் என்ன செய்ய 2 வருஷமா கிடக்குது. 5/4 பெரிது எக்ஸ் சிறிது 7 5/4. நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா அவர் இப்படித்தான் சொல்லு வேற, ஆனா அப்படி நினைக்க மாட்டார். சொன்னேன்ல சார் இப்படி சொல்லணும், சரிதானே? சரி, இங்க என்னன்னு சொன்னா இது கேட்டு கிடக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வரைவு கீரை தெரியும்னு சொன்னா சைன் வந்தா கீரை தெரியும், கொஸ் வந்தா கீரை தெரியும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு, இங்க சைனும் கொஸும் கலந்து வந்திருக்கு. நீ யோசிப்ப, அப்ப சைனுக்கு அரைவாசி வரைவு கொஸுக்கு அரைவாசி வரைவா? நீங்கள் வடிவா யோசிச்சு பாருங்கோ. எனக்கு சைன் கொஸ் வந்தா அதை ஒரு ஆளுக்கு மாத்த தெரியும். இன்றைக்கு வந்தோன படிச்ச ஒரு விஷயமே அதுதானடா. என்னது, ஏ சைன் டீட்டா பிளஸ் பி கொஸ் டீட்டா. அப்படி இருந்தா எனக்கு மாத்த தெரியும் தானே. ஒரு நிமிஷம் போட்டு மாத்தி போடுவார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதன் குணகம் இதன் குணகம் ஒன்று ஒன்று 2. அப்ப ருட்டுவால பெருக்கி போட்டு ருட்டுவால பிரிச்சு விட்டா 1/√2 cos x பிளஸ் 1/√2 sin x. சோ இங்க √2, இங்க வரப்போகுது cos x cos π/4 sin x sin π/4 ஒன்றானே. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது √2 cos x மைனஸ் π/4 y சமன். அப்ப இப்ப என்ன செஞ்சாச்சு, இப்ப என்ன செஞ்சாச்சுன்னு சொன்னா எங்கட கேள்விய கொஸ்ஸுக்கு மாத்தியாச்சு. இப்ப சொல்லு, எங்களுக்கு y சமன் கொஸ்டன் வேற உள்ளுக்குள்ள என்ன கோணம் இருந்தாலும் கவலையே இல்லை. எங்களுக்கு y சமன் கொஸ்டன் கேள்வி செய்ய தெரியுமா இல்லையா? ஓம் செய்ய தெரியும், சரிதானே? அப்ப என்ன வர போறீங்க, என்ன வர போறேன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வர போறீங்க. சரி, இது இருக்கட்டும், சரியா? இது மற்ற ஆளுக்கு வரைவக்குறோம், இதுல இங்க எழுதுறேன். சரி, இப்ப வாங்கோ, இப்ப என்ன செய்ய போறீங்க, இப்ப என்ன எழுத போறீங்கன்னு சொன்னா முதலாவது முதலாவது y மேக்ஸ். மேக்ஸ் எவ்வளவு, மேக்ஸுக்கு இவர் உயர்வா இருக்கணும், கொஸ்டின் உயர்வு பெறுமதி உண்டு. அப்ப இது √2 கொண்டு வரப்போகுது என்ன கோணத்துக்கு, அதாவது கொஸ் எக்ஸ் மைனஸ் π/4 என்றது உண்டா இருக்கும்போது அப்ப எவ்வளவு கொஸ் 0, சரிதானே? சரி, ஒரு வாரம் மற்றதை பிரிச்சு விடுவோம். இது யார், y மினி, சரியா? மினிமம் எவ்வளவு, இந்த கொஸ் இழிவா இருக்கும் போது கொஸ்டின் இழிவு பெறுமதி எவ்வளவு, -1. அப்ப இங்க என்ன வரப்போகுதுன்னு சொன்னா -√2 ஓம். இது என்ன கோணத்துக்கு, கொஸ் எக்ஸ் மைனஸ் π/4 -1க்கு கொஸ் -1 எவ்வளவு, கொஸ் π. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ் π/4 சமன் 2nπ பிளஸ் ஓ மைனஸ் π. அப்ப x சமன் 2nπ பிளஸ் ஓ மைனஸ் π பிளஸ் π/4. அப்ப ஒரு தீர்வு அளித்தோம். இங்க என்ன வரப்போகுது, x
மைனஸ் பை பை ஃபோர் சமன் 2n பை அம்பிட்டு தான் அங்கே பூஜ்ஜியம். அப்ப x சமன் 2n பை பிளஸ் பை பை ஃபோர். இப்ப விடி எழுத போறோம் பாருங்க. என்னது? தீட்டா சமன் பூஜ்ஜியம் போட்டீங்கன்னு சொன்னா பை பை ஃபோர். இந்த கேள்வி எல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். அந்த ஒரே காரணத்தால எனக்கு தெரியும் இதுல ஒரு கோணம் தான் பெருமன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அது எப்படி குமாரு இங்க எக்ஸ் இருக்குது இங்க தீட்டாண்டு வந்துச்சு? எனக்கு சந்தேகம் தான், அது எக்ஸ் தான். சரியா? ஒரு பழக்க தோசத்தை நான் ஓடிட்டேன். சரி, இப்ப இங்க எக்ஸ் சமன், அப்ப ஒரு கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பதிலா ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா டேய் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்டா. ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா என்ன வர போகுதுன்னு சொன்னா, சாரி பூஜ்ஜியம் போட்டா இங்க பிளஸ் பை பை ஃபோர் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா 4 5 5 பை பை ஃபோர் ரெண்டு வருது. சரியா? அது விட 5 பை பை ஃபோர் ரெண்டு வருது. இது மட்டும்தான் இந்த கேள்விக்கு விடியா வரும், அது எனக்கு தெரியும். சரியா? அப்ப இப்ப நீங்க விட எழுத போறீங்க. சரியா? விடி எழுத போறீங்க எப்படி என்று சொன்னா என்ன செய்வோம்? அங்கால படங்கு வேண்டாம், இங்காலே படங்குருவோம். சரியா? அப்ப முதலாவது என்னது? இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. சரியா? சரி, இப்ப நீங்களே பாருங்க என்ன வரப்போகுது. எங்கட கேள்விக்குரியடா இந்த எக்ஸ் சமன் மைனஸ் பை பை ஃபோருக்கு y எவ்வளவு கண்டுபிடிக்கல. எக்ஸ் சமன் பை 7 பை பை ஃபோருக்கு y எவ்வளவு கண்டுபிடிக்கல. அடுத்தது எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்துக்கு y எவ்வளவு கண்டுபிடிக்கல. ஏன்? ஏன்னு சொன்னா விரைவில் எனக்கு இவ்வளவுக்குள்ளதான் விரைவு கேட்டு இருக்கிறான், அதனால கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லுங்க, எக்ஸுக்கு பதிலா பூஜ்ஜியம் போட்டீங்கன்னு சொன்னா இங்க பூஜ்ஜியம் போட்டா கொசுக்குள்ள மைனஸ் வரலாம், விடலாம். அப்ப கொஸ் 45 எவ்வளவு? 1/√2. அப்ப சுருக்கினா இது 1. சரி, இது எவ்வளவு? மைனஸ் பை பை ஃபோர். இது மைனஸ் பை பை ஃபோர்னு சொன்னா இதுக்குள்ள மைனஸ் 90, கொசுக்குள்ள மைனஸ் விட்டா 90, கொஸ் 90 எவ்வளவு? 0. ஆகவே 0. 7 பை பை ஃபோர், இதுல 7 பை பை ஃபோர்ல இருந்து 7ல இருந்து 1 போனா 6. அப்ப 6 4 சுருக்கி விட்டா 3 அப்ப 3 சொன்னா கொஸ் பை இது 90 0. அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரைவின் மேக்சிமம் பெறுமதி எவ்வளவு? மேக்சிமம் √2, மினிமம் -√2. அப்ப மேக்சிமம் √2 சொன்னா மேல, மைனஸ் இதுன்னு சொன்னா கீழே. அப்ப இது -√2, இது √2. ஓ சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க உயர்வு பெறுமதி எதுக்கு? பை பை ஃபோருக்கு உயர்வு, சரிதானே? அப்ப இதுல பை பை ஃபோர் வரப்போகுது. அடுத்தது யாருக்கு உயர்வு? 5 பை பை ஃபோருக்கு. அப்ப 5 பை பை ஃபோருக்கு 5 பை பை ஃபோருக்கும் என்னது? 5 பை பை ஃபோருக்கு இழிவு. அப்ப உயர்வுன்னு சொன்னா இப்படி வரப்போகுது, இழிவுன்னு சொன்னா இப்படி வரப்போகுது. அடுத்தது என்னது? அடுத்தது 7 பை பை ஃபோர். 7 இங்க வரப்போகுது. சரியா? 7 பை பை ஃபோர் அதுக்கு எவ்வளவு? அதுக்கு 0. அடுத்தது மைனஸ் பை பை ஃபோர் இங்கால வரப்போகுது. மைனஸ் பை பை ஃபோருக்கும் 0. இப்ப வரைவுகிற போற பாருங்க, இப்படி போய் இதுல உயர்வு வந்து இதுல இழிவு வந்து இங்க போய் முடிய போகுது. சரியா? இங்க போய் முடிய போகுது. இவ்வளவுதான் வரைவு. சரி சரி, இப்ப சும்மா ஒரு இதுக்கு ஒரு விஷயம் சொல்லி சரியா? இப்ப இந்த வரைய பாருங்க, நீங்க யார்கிட்ட படிக்கிறீங்கள்? நிசாந்தன்கிட்ட. என் இங்க என் அவ்வளவுதான். கடுப்பு வருந்தா என்ன செய்ய? ஒண்ணு செய்யல, நோட் பண்ணிக்கொள்ளுங்க.